பாடோட 7 செகண்ட்ஸ்க்கு கூட நம்மளால ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கரெக்டடாக இருக்கிறது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதையும் தாண்டி நம்ம நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல், இட்ஸ் அமேசிங். தட் கன்சிஸ்டன்சி அண்ட் பீங் கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் நம்ம யோசிச்சிருக்கலாம், நம்ம கமிட்டடாக தானே இருக்கோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக தானே பண்ணுறோம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ், கேர், ரெஸ்பெக்ட், அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், சப்போர்ட்லாம் நல்லா தானே இருந்தது. வை திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங்? எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான்னா அந்த பையனை திட்டுறது, their own choice. இது லவ், மேரேஜ், இதெல்லாம் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். மேரேஜ் இஸ் அ கம்ப்ளீட்லி கிளியர் கட் அக்ரிமெண்ட். லவ்ன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். லவ் வேற, மேரேஜ் வேற. அதுவே ஒரு பெரிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கான்செப்ட். அட்லீஸ்ட் இப்போ லவ் பண்ணுறவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்றது கிடையாது. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லவ் மேண்டேட்ரி. அண்ட் டு மேக் த மேரேஜ் ஒர்க், லவ் இஸ் அ டூல். ஸோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லவ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போ லவ்ன்ற ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட், கேர், ரெஸ்பெக்ட், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு மேரேஜ் மூவ் ஆகலை, லவ் மூவ் ஆகலை. எனக்கு நாங்கள் ஒரு வருஷம் ஒன்றா இருந்தோங்க சார். மேரேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இல்லை நாங்கள் பையன் ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இருக்காரு, ஒய்ஃப் அவங்க வீட்டில் இருக்காங்க, அண்டு பசங்க வேற எங்கேயோ இருக்காங்க, இல்லை பசங்க பொண்ணு கூட இருக்காங்க, ஹஸ்பண்டும் தனியாக இருக்காரு. இந்த மாதிரி நிறையா கேசஸ் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே அந்த மாதிரி ட்ரெண்டிங் நிறையா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பையனோ பொண்ணோ விட்டு போயிட்டாங்களா, யூ அக்னாலேஜ் தட், யூ அக்செப்ட் தட். நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணிருக்கலாம், நீங்கள் ஒரு 3 மாதம் லவ் பண்ணிருக்கலாம், ஒரு வாரம் லவ் பண்ணிருக்கலாம், ஒரு வருஷம் லவ் பண்ணிருக்கலாம், 10 வருஷம் லவ் பண்ணிருக்கலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம். அண்ட் இட்ஸ் இன் த பாஸ்ட். அண்ட் பாஸ்ட் இஸ் எம்டி அண்ட் மீனிங்லெஸ். பாஸ்ட் ஹேஸ் நோ இட் இஸ். அதுக்காக பாஸ்டே இல்லையா? நாங்களாம் உண்மை லவ் பண்ணோமே, அதெல்லாம் உண்மையே இல்லையா சார்? அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சா? யா, இட் வாஸ் தேர். ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ரிலேஷன்ஷிப்பில்